வணக்கம். மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் தொடர்பில் அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி 2ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான கல்வி செயற்பாடுகள் ஜனவரி 24ஆம் தேதியுடன் நிறைவடையும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. பெண்ணிடம் கப்பம் கோரி அச்சுறுத்திய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களனி திப்பிட்டிகொட பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரிடம் கப்பம் கோரி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாடொன்றில் உள்ள போதைப்பொருள் வர்த்தகர் ஒருவர் சில நபர்களை ஈடுபடுத்தி தொலைபேசி ஊடாக கொலை அச்சுறுத்தல் விடுத்து பெண் ஒருவரிடம் 10 லட்சம் ரூபாவை கப்பமாக கோரியமை தொடர்பில் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். அதற்கமைய இந்த சம்பவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் கிருபத்கொட, தலுகம மற்றும் களனிப்பட்டிய சந்தி ஆகிய பகுதிகளில் குறித்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதானவர்கள் களனி பகுதியைச் சேர்ந்த 35 மற்றும் 53 வயதுடையவர்கள் என தெரிய வந்திருக்கிறது. நாளை முதல் மேலதிகமாக 50 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன. எதிர்வரும் பண்டிகை காலத்திற்கு இணையாக விசேட பேருந்து சேவைகளை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்திருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதன்படி பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலதிகமாக 50 பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பேருந்து சேவைகள் நாளை முதல் இடம்பெற உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள். தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலிக்கு எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். வணக்கம்.